It's story time. ராஜஸ்தான்ல இருந்த ஒரு அரண்மனை சுவத்துல ஒரு ஓவியர் என்ன படம் வரைஞ்சாருங்கிறத இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ரொம்ப காலம் முன்னாடி ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ஒரு சின்ன பகுதியை ஹேமச்சந்திரன் அப்படின்னு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு யாருமே தன்னை ஏமாத்த முடியாது அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப இருந்துச்சு. அதே மாதிரி தன்னை போல ஒரு நல்லவன் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது அப்படின்னு தற்பெருமை பேசுற குணமும் அவருக்கு ரொம்ப இருந்துச்சு. அவரோட அமைச்சர்கள், அதிகாரிகள் இவங்க கிட்டெல்லாம் அவர் அடிக்கடி சொல்லுவாரு, நான் உங்க எல்லாரையும் நல்லா கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னை ஏமாத்தணும்னு மட்டும் யாரும் நினைக்கவே வேண்டாம். உங்களால என்னை ஏமாத்தவே முடியாது. ஏதோ நான் இவ்வளவு நல்லவனா இருக்கிறதுனால நீங்கள்லாம் இன்னும் பதவியில இருக்கீங்க, இல்லைன்னா என்னைக்கோ உங்க பதவி போயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாரு. அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர் அப்படி பேசுறது ரொம்ப எரிச்சலா இருந்தாலும் ராஜாவாச்சே அப்படிங்கறதுனால அவங்களும் எதுவும் சொல்லாம இருந்தாங்க. அந்த நாட்டோட ஆஸ்தான ஓவியருக்கு ரொம்ப வயசாகி ஒரு நாள் அவர் திடீர்னு செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷத்துக்கு ஆஸ்தான ஓவியர் அப்படிங்கிற பதவிய நிரப்பாமலேயே அந்த ராஜா வச்சிருந்தாரு. அந்த சமயத்துல இமயமலை பகுதியிலேந்து ஒரு ஓவியன் அந்த நாட்டுக்கு வந்திருந்தான். நேர அரண்மனைக்கு வந்து ராஜாவை பார்த்து, நான் இமயமலை பகுதியிலேந்து வரேன், என் பேரு இந்துமுகன், நான் ஒரு ஓவியன், நான் வரைஞ்ச ஓவியங்களை பார்த்தீங்கனாலே என்னோட திறமை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டு ஓவியங்களை ராஜாவுக்கு காட்டினான். அந்த ஓவியங்களை பார்த்த உடனேயே ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் இந்துமுகன் கிட்ட, இந்த ஓவியங்களுக்கு நீ என்ன விலை சொல்ற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இந்துமுகன் சொன்னா, நான் பசியிலையும் பட்டினிலையும் ஓவியம் வரைஞ்சுகிட்டு இருந்த ஆளு. என்னோட குடும்பத்து வறுமையை போக்குறதுக்கு தான் நான் ஒரு வேலை தேடி நாடு நாடா அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன். என்னோட ஓவியத்துக்கு ஒரு விலையை கொடுக்கறத விட எனக்கு உங்க அரண்மனையோட ஆஸ்தான ஓவியர் அப்படிங்கிற பதவியை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றி உடையவனா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். ராஜாவுக்கும் அந்த ஓவியனையும் அவன் வரைஞ்ச ஓவியங்களையும் ரொம்ப பிடிச்சு போனதுனால அன்னிக்கே இந்துமுகனுக்கு ஆஸ்தான ஓவியர் அப்படிங்கிற பதவியை அவரு கொடுத்தாரு. இந்துமுகன் வேலையில சேர்ந்து 10 நாள் ஆன உடனே ராஜாவுக்கு இந்துமுகனை வச்சு தன்னோட உருவப்படத்தை வரைஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துச்சு. அவரு இந்துமுகனை அரண்மனையோட கலை கூடத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் அங்க ராஜாவோட முன்னோர்களோட ஓவியங்களை எல்லாத்தையும் இந்துமுகனுக்கு காட்டினாரு. இதே மாதிரி என்னோட உருவப்படத்தையும் ஓவியமா வரைஞ்சு இந்த கலைக்கூடத்துல வச்சா பிற்கால சந்ததிகள்லாம் அந்த ஓவியத்தை பார்த்து மகிழ்வாங்க. அதனால நீங்க என்னோட உருவத்தை ஓவியமா வரையணும் அப்படின்னு ராஜா இந்துமுகன் கிட்ட சொன்னாரு. இந்துமுகன் உடனே ராஜா கிட்ட சொன்னா, நான் பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வரைஞ்சிருந்த சில ஓவியங்களை காமிச்சேன். அந்த ஓவியங்கள் எல்லாமே சாதாரணமான மையால வரையப்பட்ட ஓவியங்கள் தான். ஆனா அரண்மனையோட கலைக்கூடத்துல உங்களோட ஓவியத்தை தீட்டுறதுக்கு நான் அந்த மைய உபயோகப்படுத்த போறதில்ல. இமயமலை பகுதியில ஒரு அபூர்வ மூலிகை கிடைக்கும். அந்த மூலிகையை பதப்படுத்தி அதோட சாறுல வரைகிற ஓவியங்கள் எல்லாம் காலா காலத்துக்கும் பொலிவு மாறாம அப்பதான் வரைஞ்ச மாதிரி தோற்றத்தை கொடுக்கும். நான் உடனே இமயமலை பகுதிக்கு போய் அந்த அபூர்வ மூலிகைகளை வேண்டிய அளவுக்கு பறிச்சு பதப்படுத்தி எடுத்துக்கிட்டு வரேன். கலைக்கூடத்துல உங்களோட உருவத்தை மட்டும் இல்லாம உங்களோட முழு அரசவையும் இருக்கிற மாதிரி அழகா வரைஞ்சு தரேன். உங்க அரசவையில இருக்கிற ஒவ்வொருத்தர் முகமும் அந்த ஓவியத்துல இயல்பா இருக்கிற மாதிரி அவ்வளவு தத்ரூபமா நான் வரைஞ்சு தரேன். எனக்கு நீங்க கலைக்கூடத்தோட ஒரு பக்க சுவர் முழுக்க ஒதுக்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இமயமலைக்கு போய் அபூர்வ மூலிகைகளை பறிச்சு பதப்படுத்தி எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு வேண்டிய பயண ஏற்பாடுகளையும் நீங்க எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான்.
தன்னோட முன்னோர்களோட படம் எல்லாம் ஒத்த ஒத்தையா இருக்கும்போது தன்னோட படம் மட்டும் முழு அரசவையோட வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் ராஜா ஹேமச்சந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் உடனே இந்துமுகன் கேட்ட மாதிரி கலைக்கூடத்தோட ஒரு பக்க சுவர் முழுக்க இந்துமுகனுக்காக ஒதுக்கி கொடுத்தாரு. இந்துமுகனோட பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் அவர் செஞ்சு கொடுத்தாரு. இந்துமுகனும் இமயமலை பகுதிக்கு கிளம்பி போய் அந்த அபூர்வ மூலிகைகளை வேண்டிய அளவுக்கு பறிச்சு அதை எல்லாத்தையும் நல்லா பதப்படுத்தி அதை எடுத்துக்கிட்டு திரும்ப ராஜஸ்தானுக்கு வர்றதுக்குள்ள 5 மாசம் முடிஞ்சிருச்சு. கலைக்கூடத்துல இந்துமுகன் வரைய வேண்டிய சுவரை ஒரு பெரிய திரைச்சீலைய போட்டு மூடி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல தான் இந்துமுகன் முழு அமைச்சரவையையும் படமா வரைய போறாரு அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ராஜாவோட அரசவையில இருந்த சில வீரர்களும் அதிகாரிகளும் போர்னால சில காயங்களை அடைஞ்சவங்க. ஒருத்தருக்கு ஒரு கண்ணு தான் இருந்துச்சு, ஒருத்தரோட முகத்துல ஒரு பெரிய தழும்பு இருந்துச்சு, ஒருத்தருக்கு ஒரு கை இல்ல, இன்னொருத்தருக்கு ஒரு கால் இல்ல. இவங்க எல்லாருமே தங்களோட உருவம் படத்துல வரும்போது தங்களோட குறை தெரியாம இருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அவங்க எல்லாருமே இந்துமுகன் வரைகிற படத்துல தங்களோட குறை தெரியக்கூடாது அப்படின்னு இந்துமுகன் கிட்ட வலியுறுத்தி சொன்னாங்க. அதுல சில பேர் இன்னும் ஒரு படி மேல போய் என்னோட குறை தெரியற மாதிரி நீங்க ஓவியம் மட்டும் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க உயிரோடையே இருக்க முடியாது பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி இந்துமுகனை மிரட்டவும் செஞ்சாங்க. ராஜாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதும் அவர் இந்துமுகனை வர சொன்னாரு. வழக்கமா எல்லார்கிட்டையும் சொல்ற மாதிரி இந்துமுகன் கிட்டையும் அவரு சொன்னாரு, இங்க நடக்கிற எதுவும் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நீங்க நினைச்சுக்காதீங்க. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. ஏதோ நான் நல்லவனா இருக்கிறதுனாலதான் இதெல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறேன். யாருக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறை ஓவியத்துல அப்படியே தெரியணும். எதையும் நீங்க மறைச்சு குறையே இல்லாத மாதிரியா ஓவியமெல்லாம் தீட்டக்கூடாது. உங்களோட ஓவியம் இயல்பா வரணும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்துமுகனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. குறை தெரியற மாதிரி ஓவியம் வரைஞ்சா அந்த வீரர்கள் கிட்ட மாட்டிக்குவோம், குறையே தெரியாத மாதிரி ஓவியம் வரைஞ்சா ராஜா கிட்ட மாட்டிக்குவோம். என்ன செய்யலாம் அப்படின்னு இந்துமுகன் ரொம்ப யோசிச்சாரு. முழு ஓவியத்தையும் வரைஞ்சு முடிக்க எனக்கு 3 மாசம் ஆகும். இந்த 3 மாசமும் யாரும் என்ன தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவியம் வரையறதுக்காக கலைக்கூடத்துல இருந்த சுவர்ல மாட்டி இருந்த திரைச்சீலைக்கு பின்னாடி போயிட்டாரு. அவரு அப்பப்போ கலைக்கூடத்திலேருந்து வெளியே வரும்போதெல்லாம் ராஜா அவர்கிட்ட ஓவிய வேலைகள் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாரு. இந்துமுகனும் பாதி முடிஞ்சிருக்கு, முக்காவாசி முடிஞ்சிருக்கு, இன்னும் சில இடத்துல வண்ணம் பூச வேண்டியது பாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு செய்திய ராஜாவுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா இந்துமுகன் அந்த சுவத்துல ஒரு ஓவியம் கூட வரையாம அந்த சுவரை வெள்ளையாவே விட்டு வச்சிருந்தாரு. 3 மாசம் முடிஞ்ச உடனே ராஜா இந்துமுகன் கிட்ட ஓவியம் தயாராயிடுச்சா, நான் எப்ப வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாரு. இந்துமுகனும் இன்னும் 1 வாரத்துல நான் உங்களையும் அமைச்சரவையில இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஓவியத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த வாரத்துல ஒரு நாள் ஓவியம் தயாராயிடுச்சு, எல்லாரும் அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சரவையில இருந்த எல்லாரையும் ராஜாவையும் இந்துமுகன் கலைக்கூடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. அவர் அந்த கலைக்கூடத்தோட பெரிய திரை சிலையை விலக்கின உடனே உள்ள வெறும் வெள்ளை சுவர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த சுவர்ல ஏதாவது ஓவியம் தெரியுதா அப்படின்னு ராஜா இங்க அங்க பார்க்கும்போது இந்துமுகன் அவர்கிட்ட சொன்னாரு, உங்களை யாரும் ஏமாத்த முடியாது அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும் ராஜா. நீங்க எல்லாரையும் நல்லா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இமயமலையிலேருந்து போய் ஒரு அபூர்வமான மூலிகை சாறு எடுத்துக்கிட்டு வந்து மிக அற்புதமா இந்த ஓவியத்தை நான் வரைஞ்சிருக்கிறேன். இந்த அபூர்வ மூலிகையோட தனி சிறப்பே உங்கள மாதிரி நல்லவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஓவியம் தெரியும் அப்படின்னு ஒரே போடா போட்டான்.
அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு இந்துமுகன் தன்னை நல்லா ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனாலும் யாரும் தன்னை ஏமாத்த முடியாது அப்படின்னு அத்தனை பேர் முன்னாடி இப்பதான் இந்துமுகன் சொல்லியிருக்கான் அப்படிங்கறதுனாலையும், ரொம்ப நல்லவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஓவியம் தெரியும் அப்படின்னு சொன்னதுனாலையும் ராஜா தனக்கு அந்த ஓவியம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ராஜாவே ஓவியம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்த மத்த எல்லாருமே ஓவியம் தெரியல அப்படின்னு சொன்னா தான் நல்லவன் இல்லைன்னு ஆயிடும் அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு எல்லாருமே ஓவியம் ரொம்ப நல்லா வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்துமுகனை பாராட்டினாங்க. அடுத்து வந்த கொஞ்ச நாள்லயே ராஜா திடீர்னு ஒரு நாளைக்கு இனிமே ஆஸ்தான ஓவியர் அப்படிங்கிற ஒரு பதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த பதவியையே காலி பண்ணிட்டு இந்துமுகனையும் வேலையை விட்டு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறமா என்னை யாரும் ஏமாத்த முடியாது, நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த ராஜா யாருகிட்டையும் சொல்றதே இல்லை. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.